Welcome to Kaliru. This is my Vignesh. இப்போ வந்து basic model number 6 இதுதான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங்கை வந்து பார்த்துடலாம். இந்த ட்ராயிங்கை பேஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம டிசைனில் யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து டாப் லைன் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எனக்கு என்ன ப்ரொஃபைல் டாப்லேருந்து பார்த்தா என்ன தெரியுமோ அதை அப்படியே தான் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு வந்து லென்த் அண்ட் வித் ஃபஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடலாம். என்ன டைமென்ஷன் இருக்கோ அதை அப்படியே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 mm ஆஃப் செட்டில் இருக்குது. அதனால் அந்த டைமென்ஷன்ஸ் வந்து அப்படியே அப்ளை பண்ணுறேன். இப்போ ஓவரால் 22 mm. இப்போ பாட்டம்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் பாட்டம் லைன்லேருந்து ஆர் சென்டரை பேஸ் பண்ணி கூட நம்ம 11 mm ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு அகைன் சென்டரில் இருக்க எக்ஸஸான என்டிட்டியை வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். நார்மல் ட்ரிம் தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன், நார்மலாக ஒரு லைனுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லைன் வந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஒரு 46 mm. நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் இதை ஜாயின் பண்ண மாதிரி. இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் எங்கே இருக்குன்னா டாப் லைன்லேருந்து ஒரு 15 mm டிஸ்டன்ஸில். சேம் என்ன டைமென்ஷன் இருக்கோ அது அப்படியே தான் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இதோட வித்து வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லென்த் அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓவரால் லென்த் வந்து ஒரு 20 mm அப்படியே க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே பாட்டம்லேருந்து இந்த டாப் லைனை வந்து மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு எம்னு ஒரு கமாண்டை ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக 3D மெஷர்மெண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் சேம் 15 தான். அதனால் இதையும் அந்த ஹாரிசாண்டலோட எண்ட் பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணி நம்ம ஹாரிசாண்டலாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைமென்ஷனை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல்லேருந்து எவ்வளோ டைமென்ஷன், அதுக்கு ஹாரிசாண்டல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டயாமீட்டர். ஒன்ஸ் எல்லா ப்ரொஃபைலையும் வந்து டாப்லேருந்து எனக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே வந்து ட்ரா பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி அப்படியே வந்து எக்ஸ்ட்ரூட் போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டோட்டலாக வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு இதுவே வந்து அந்த செலக்டட் கான்டர்ஸ் ஆப்ஷன். அதை சூஸ் பண்ணி ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு சாலிடாக மாறணும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து அப்படியே மறுபடியும் ஷோ பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஷோ பண்ணோன்னே அகெயின் எக்ஸ்ட்ரூட் போஸ் ஆப்ஷன் இப்போ கிளிக் பண்ணி எந்த ப்ரொஃபைல், இப்போ அகெயின் செலக்டட் கான்டர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்த ஏரியா வந்து எனக்கு சாலிடாக கன்வெர்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அது எவ்வளோ mm, 5 mm இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாட்டமில் இருக்க ஒரு ஸ்மால் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைலே வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ஸ்கெட்ச் பிளேனுக்கு பதிலாக சர்ஃபேஸ் இல்லை ஃபேஸ் இல்லை பிளேன், அதுக்கு வந்து எந்த ஃபேஸ்லேருந்து எனக்கு வந்து ஃபார்ம் ஆகணும் அதை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணோன்னா க்ரீன் கலரில் இண்டிகேட் ஆகுது. இப்போ எவ்வளோ mm, சேம் அப் டு சர்ஃபேஸ் யூஸ் பண்ணி என் ஃபேஸை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கெட்செல்லாம் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு என் ஃபேஸ், இந்த ஃபேஸை சூஸ் பண்ணி ஒரு ஆர்க் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க்கை பேஸ் பண்ணி த்ரூ அந்த ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு ஆர்க் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டைமென்ஷன் அப்ளை பண்ணிடலாம். ஒரு 23 mm. இப்போ இந்த ஆர்க் வந்து அந்த வெர்டிக்கலுக்கு டேன்ஜென்ஷியலாக வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். பட் ஆனால் இதை வந்து எனக்கு கட்டு தான் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதனால் ரஃபாக ஒரு அவுட்டரில் ரேண்டமாக ஒரு ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் தேவையில்லை. இந்த 23 பேஸ் பண்ணி கட் பண்ணால் போதும்.
இப்போ த்ரூ ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓவராலாக கட் பண்ணிடலாம். ஸ்மூத்தாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபில்லட் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியா தான் எனக்கு வந்து ஃபில்லட் ஆகணும், பட் த்ரூ அவுட் த ஏரியா ஃபில்லட் ஆகக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ரேடியஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் 16 mm. இப்போ நான் எட்ஜ் செலக்ட் பண்ணேன்னா த்ரூ அவுட் த ஏரியா வந்து எனக்கு வந்து ஃபில்லட் ஃபார்ம் பண்ணுது, அந்த எட்ஜு ஃபுல்லாக. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பார்ஷியல் எட்ஜ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு ஆஃப் செட்டை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு பர்பிள் கலர், நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர். க்ரீன் கலர் ஏரியாவிலேருந்து எனக்கு எவ்வளோ எம்எம் வந்து ஆஃப் செட் ஆகணும், அது அங்கேருந்து வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் ஆஸ் பர் தட் ட்ராயிங். இதில் மெயின் ஏரியாவே இந்த ஃபில்லட் ஆப்ஷன் தான். ஒன்ஸ் இது வந்து க்ரியேட்டாக ஃபார்ம் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த எட்ஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து மீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் ஏரியா வந்து ஃபில்லட் ஃபார்ம் பண்ணிடலாம் 13 mm ரேடியஸில். ஓவரால் மாடல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபில்லட் ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாலே போதும், மாடல் ஃபினிஷ்டு. ஒரு சின்ன ஒரு கட் இருக்குது. இந்த சர்க்கிள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் வந்து கட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கட்டோட ஓவரால் மாடல் வந்து ஃபினிஷ் ஆகிடும். 9 mm. இப்போ இந்த 9 mm ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வைஸாக அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டல் லெஃப்ட் எட்ஜ்லேருந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வெர்டிக்கல் 9 mm கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கட் த்ரூ ஆல் ஆர் பிளைண்ட் சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like, share and subscribe us for more videos.